வணக்கம் நண்பா, வெல்கம் டு கிரிக்னிட்டோ. மீண்டும் முதலில் இருந்த சிஎஸ்கே கேப்டன் பதவியிலிருந்து விலகும் தோனி. புதிய கேப்டன் ஜடேஜா கிடையாது. ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசன் வரும் மார்ச் மாதம் இறுதியில் தொடங்குகிறது. இந்த போட்டிக்காக தயாராகும் விதமாக சிஎஸ்கே அணி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி முகாம் ஒன்றில் கலந்து கொண்டிருக்கிறது. தோனிக்கு தற்போது 42 வயது ஆகிவிட்டதால் அவருக்கு இது கடைசி சீசனாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் புதிய சீசனில் தோனி ஒரு ட்விஸ்டை வைத்திருக்கிறார். அதன்படி சிஎஸ்கே அணி கேப்டன் பதவியிலிருந்து தோனி மீண்டும் விலகப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த 10 ஆண்டுக்கான அணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்போது சிஎஸ்கே களமிறங்கியுள்ளது. இதற்காக தான் சிஎஸ்கே அணியில் பல இளம் வீரர்கள் வாங்கி குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சச்சின் ரவீந்திரா, டேரல் மிச்சல், சமீர் ரிஸ்வி, சாயிக் நிஷாந்த் சிந்து போன்ற இளம் வீரர்கள் சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இதன் மூலம் சீனியர்கள் மெதுமெதுவாக ஓரம் கட்டப்பட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் தோனி தனது கேப்டன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு புதிய கேப்டன் நியமித்த அணியில் சாதாரண வீரராக களமிறங்க முடிவெடுத்திருக்கிறார். இதன் மூலம் தாம் கேப்டனாக இல்லாமல் அணி எப்படி விளையாடுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை தோனி எடுத்திருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு இதேபோல் ஒரு முடிவில்தான் தோனி கேப்டன் பதவியை ஜடேஜாவுக்கு வழங்கினார். ஆனால் அது தவறாக போய் முடிந்தது. இந்த நிலையில் மீண்டும் அதே ஒரு தவறை தோனி செய்யப் போகிறாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இம்முறை கேப்டன் பதவி ஜடேஜாவுக்கு வழங்காமல் தொடக்க வீரர் ருத்துராஜுக்கு கொடுக்க தோனி முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. ருத்துராஜ் ஏற்கனவே மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக உள்ளூர் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார். மேலும் சிஎஸ்கேவின் கேப்டனாக வருவதற்கு அனைத்து தகுதிகளும் ருத்துராஜுக்கு இருப்பதாக ரசிகர்கள் நம்புகின்றனர். இதனால் வரும் சீசனில் ருத்துராஜ் கேப்டனாக மாறிவிட்டு தோனி வெறும் விக்கெட் கீப்பராக மட்டும் களத்தில் விளையாட முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.